ஒரு சைடுல பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு நல்லா வாய் அடைச்சு வச்சுட்டாங்க. உதயநிதி பேசா மன்னராகி விட்டார், மௌனியாகி விட்டார். மு.க. ஸ்டாலின் மௌனி ஆகிவிட்டார். அதே சமயத்துல மத்திய அரசாங்கத்திலிருந்து கனிமொழி ஒரு டெலிகேஷனுக்கு சேர்மனா போட்டுட்டு அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அனுப்புகிறார்கள். ஆக மொத்தம் ஒரு சமயத்துல குஷி, ஒரு சமயத்துல ஒரு துக்கம், துயரம், குஷி, இது ரெண்டுமே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துல. அதைத்தான் திமுகவினுடைய எம்பிக்கள் பலரும் உதயநிதியினுடைய சப்போர்ட்டராக இருப்பதனால் அவங்க பதவி ஏற்கும் போதே உதயநிதி பேரை சொல்லிதான் பதவி ஏற்றிருந்தாங்க. இப்ப அவங்க ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறார்கள், லாயலா இருக்காங்க. இந்த லாயல்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சிவா, போக போக சீனியர் தலைவர்லாம் நிறைய சாமானிய போட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நிறைய மொட்டக்கட்டாட்சி எழுதுறாங்க பெரிய பெரிய ஆளுகள் எல்லாமே. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர்த்திகளாக ஒரு ஸ்பிரிட் வந்துடுச்சுங்க. எப்போ மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்ததாக டெல்லியில் வர்ணனை செய்தாலும், எந்த சமயத்தில் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினார்களோ அன்றிலிருந்து சனியை பிடிச்சதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல். இப்ப பாருங்க, திருப்பி திருப்பி நான் 5 முறை நான் சொன்னா கூட இந்த செந்தில் யாருங்க, ஆகாஷ் யாருங்க, பாஸ்கரன் யாருங்க, கார்த்திக் யாருங்க, அவங்க எல்லாம் திராவிட மாடலாங்க. திராவிட இயக்கத்தை பத்தி அவங்களுக்கு தெரியுமா சார்? எக்ஸப்ட் மணி மேக்கிங். கம்யூனிஸ்ட் கட்சி எங்க வாய் மூடின்னு இருக்குதுங்க. சித்தாந்தம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி 15 கோடி வாங்கிட்டு மூக்கத்தில் சாப்பிட்டு போடுறாங்க. இந்த பணத்துல தான், சாராய பணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 15 கோடி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தருகிறது, மதிமுக தருது, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தருகிறார்கள். ஆக மொத்தம் தோழமை கட்சிகள் ஏன் வாய் அடைத்திருக்கின்றன இந்த ரெய்டு பத்தி?